வணக்கம். இந்த வருஷம் ஈத் ஸ்பெஷலாக சல்மான் கான் ரிலீஸ் பண்ணியிருக்கிற படம் தான் இந்த சிக்கந்தர். ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்ற ஒரே காரணம் தான் இந்த படத்தை நான் பார்த்தது. ஸோ நேற்று நைட் ஷோ போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்குள்ளே அஃப்கோர்ஸ் ரிவ்யூஸ்லாம் நம்ம காதுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, மன தைரியத்தோட இதோ என்ன அப்படி என்ன நடந்துட போகுது அப்படின்ற மாதிரி போய் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. சில படங்கள்லாம் பார்க்கும்போது அது ஐயோ இந்த மாதிரி நம்ம எப்படி எழுத போகிறோம், ஐயோ எவ்வளோ கஷ்டம், எப்படி இதெல்லாம் நீர் அந்த மாதிரி நடலசஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு பொறாமையாகவும் காண்டாகவும் வைத்தறிச்சலாகவும் சேர்ந்துருச்சு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும். ஆனால் சில படங்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சொதப்பெல்லாம் கூட எழுத முடியும், இல்லை இது மாதிரி நம்ம மைண்டு வந்து இப்படிலாம் வேலை செய்யவும் இந்த மாதிரிலாம் பயம் வரும். ஸோ சிக்கந்தர் வந்து இதில் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களே அதை ப்ராப்பராக கொண்டு போய் அந்த கேட்டகரியில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூ ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நல்ல படங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்கிறேன் தான், இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நல்ல படங்களுக்கு வந்து எப்படியா தேடி பிடிச்சி நல்ல வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அட்ஜெக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மைண்டு வேலையை செய்ய ரொம்ப மந்தமாக இருக்குமா, என்னடா இவ்வளோ, அதாவது ஒரு 4-5 நாள் நம்மளை வச்சு அடித்த மாதிரி அப்படி ஒரு டயர்ட்னஸோட தான் வந்து நம்ம உட்காந்து இந்த கேமரா முன்னாடி வந்து பேச வேண்டியதாக இருக்கும். ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட எழுதலை. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோர்வே எல்லாம் அப்படியே சும்மா ஜாலியாக பேசுகிறேன். ஓகே, இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். சிக்கந்தர் ராஜ்கோட் பகுதியோடைய கிங் தான் சல்மான் கான். ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் கிடையாது, இப்போ கிங். அது கிங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறாங்க. கவர்மெண்ட்லாம் இருக்குதான், பட் ஸ்டில் ஊர் மக்கள் தான் அவர் தான் கிங்காக நினைக்கிறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் கொண்டு போய் சொல்கிறாங்க. அவர் தான் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறாரு. அவருக்குன்னு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குது. மக்களுக்கு எப்பயுமே நல்லது பண்ணுறதே தன்னுடைய ஒரே பணி அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். அவரோட ஒய்ஃப் வந்து ராஷ்மிகா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அரசாங்க அதிகாரிகளை ட்ரால் பண்ணுறது, கலாய்கிறது, அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் கொடுக்கறது, மற்றபடி மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விபத்தில், அதாவது வில்லன்கள் அட்டாக் பண்ணும்போது ஒரு விபத்தில் ராஷ்மிகா இறந்துடுறாங்க. அவங்களுடைய ஆர்கன்ஸை வந்து அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால ஆர்கன் டொனேஷனுக்கு அவங்களுடைய ஆர்கன்ஸை கொண்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் சல்மான் கான் ஃபீல் பண்ணுறாரு, என்னோட ஒய்ஃப் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் வந்து சரியாக அட்டென்ஷன் கொடுத்ததே இல்லை, என்னோடய டைம் தான் அவள் கேட்டால், பட் நான் அது வந்து அவளுக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ இனிமேலாவது அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும். எப்படி இனிமேலாவது நல்லபடியாக பார்த்துப்பாருன்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் பாயிண்ட். அந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருக்காருங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்கன்ஸ் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. பட் இவர் ராஜா அப்படிங்கிறதுனால இவருக்கு தேடி பிடிச்சி அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிடுறாரு. அவங்க ஆக்சுவலாக எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லங்ஸ் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, கிட்னி ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, கிட்னி தான் நினைக்கிறேன், சரி, ஹார்ட் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, லங்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆர்கனும் யாருக்கு டொனேட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய் பார்க்குறாரு. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்காங்க. ஸோ அந்த 3 பேருடைய பிரச்சனையும் தீர்த்து வச்சு நம்ம நிம்மதியாக ராஜ்கோட் திரும்பி வந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வில்லனுடைய கண்ணில் சிக்கிறாரு. வில்லன் சத்யராஜோடைய பையன் ஆல்ரெடி சல்மான் கான் கிட்ட உரண்டை எடுத்து பயங்கரமாக அடி வாங்கி, அந்த அடி வாங்கின வீடியோ வெளியில் வந்து அவமானமாக வேற ஆயிடுது. ஸோ ஆல்ரெடி பயங்கரமான ஒரு ரிவெஞ்ச் மோடில் இருக்கார் சத்யராஜ். எப்படியாவது சல்மான் கானை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ சல்மான் கான் மும்பை வர விஷயம் அவருக்கு தெரிஞ்சு நடுவில் வந்து அவங்க பையன் செத்துறாரு. ஸோ இதுக்கு இன்னும் பயங்கர வெறி கொண்டு தேடிட்டு இருக்கார் சல்மான் கானை. சல்மான் கான் மும்பை வரது தெரிஞ்சு என்னடா இவன் மும்பை வரான் அப்படின்னு ஃபாலோ பண்ணி பார்த்தா ஓகே இந்த ஆர்கன் டொனேஷன் மேட்டர்லாம் அவருக்கு தெரியாது. ஸோ வில்லனுடைய லாஜிக் என்னன்னா, என்னுடைய பையன் செத்து போயிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் உன்னுடைய வைஃப் செத்து போனால் கூட உயிரோடு இருக்கிற ஃபீல்லேயே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கேன், அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் அவங்க ஆர்கன் டொனேட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி நான் அவங்களெல்லாம் கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வில்லன் தேட ஆரம்பிக்கிறாரு. இது தெரிஞ்சு சல்மான் கான் திரும்ப மும்பைக்கே வந்து அதெல்லாம் நான் தடுத்து அதெல்லாம் நான் விட மாட்டேன், எல்லாரும் நிம்மதியான வாழ்க்கையை நான் தேடி கொடுத்தே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க மட்டும், நம்மளுக்குலாம் கிடையாது, அவங்களுக்கு மட்டும் நிம்மதியான வாழ்க்கையை தேடி தருவேன் அப்படின்ற மாதிரி திரும்ப அவர் மும்பைக்கு வந்து இந்த வில்லனை எதிர்கொண்டு எப்படி எல்லாரையும் அடித்து துவச்சி கடைசியில் படத்தை முடிச்சார் அப்படிங்கிறது தான் சிக்கந்தர். மசாலா படங்கள், அதுவும் மாஸ் ஹீரோவை வச்சு ஒரு மசாலா படம் ப்ராப்பராக அந்த கமர்ஷியல் பேக்கேஜ் தான் சொல்கிறாங்களே, அது எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லா கதையுமே நம்ம அடித்து துவச்ச கதைகள் தான், திரும்ப ஒரே கதையை வேறு ஃபார்மெட்டில் சொல்லிகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு லைனாக பார்க்கும்போது முருகதாஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் உருப்படியான லைனை தான் தேடி பிடிச்சிருக்காருன்ற மாதிரி தான் தோணுது. ஒரு பெரிய ராஜா மாதிரி ஒருத்தர், அவருக்கு ஒரு அன்பான ஒய்ஃபு, அவங்க ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுடைய மெமரியை காப்பாற்றணும், அவங்களுடைய லெகசியை காப்பாற்றணுங்கிற மாதிரி ஹீரோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வராதுன்றது ஆக்சுவலாக கேட்கும்போது ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஒரு ஐடியாவாக தான் இருக்குது. ஆனால் இது மட்டும்தான் இந்த ஐடியான்னு சொல்கிற முடியுங்களா, இந்த ஐடியா மட்டும்தான் இந்த படத்தில் கொஞ்சம் உருப்படியான ஒரு விஷயம். ஏன்னா இதை தாண்டி இந்த படத்தில் நிஜமாகவே லிட்ரலாகவே ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அது விஷுவல்ஸ்லாம் பயங்கர கிராண்டியர்லாம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்து நிஜமாகவே நம்மளுக்கு வந்து அழுத்து போன மாதிரியான ஒரு ஃபார்மெட். இந்த மாதிரியான விஷுவல்ஸு, இந்த கிராண்டியர், இவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து வைக்கிறது, இவ்வளோ பேர் அடித்து துவைக்கிறது, எல்லாரும் வானத்தில் பறக்கிறதுலாம் நம்ம பயங்கரமாக போர் அடித்து போய் நம்ம வந்து புதுசாக ஏதாவது பண்ணுங்க அது அட்லீஸ்ட் கான்டெக்ஸ்டாவது மாற்றுங்கன்ற மாதிரி நம்ம புலப்பிட்டு இருக்கோம் இல்லையா. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதமும் சரி, இந்த சீன்ஸ் எழுதப்பட்ட விதமும் சரி, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இந்த கதை போகிற விதமும் சரி,
எதுவுமே ப்ராப்பராக ஒரு ஆர்கானிக்கான ஃப்ளோவில் இல்லை. இது மாதிரி டெம்ப்ளேட்டில் ஆர் சாட் ஜிபிடி வந்து இதோட சுமாராக கொடுக்கும் ஆக்சுவலாக. பட் ஸ்டில் ஓகே, சாட் ஜிபிடியோட கொஞ்சம் மேம்பட்ட வருஷன் வச்சுக்கலாம். ஆனால் இதுவும் சுமாராக தான் இருக்குது. ராஷ்மிகா வந்து அன்பான மனைவி, அதனால் படம் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது எந்த மாதிரியான சிரிப்புனா, தமிழ் சினிமாவில் வந்து நடிகைகள் நடிக்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு இப்படி ஒரு ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ற மாதிரி, என்னன்னா வலியை மறைச்சிக்கிட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வலியை மறைச்சிக்கிட்டு சிரிக்கிற மாதிரி அவங்க சாவறதுக்கு முன்னாடி பண்ணால் பரவாயில்ல, படம் முழுக்கவே அவங்க வலியை மறைச்சிக்கிட்டு சிரிக்கிற மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. ஸோ சல்மான் கான் கூட இருக்கிறது அவ்வளோ பெயின்ஃபுல்லான வாழ்க்கை போல இருக்கு, அவங்க தான் ஆக்சுவலாக வில்லி போல இருக்குன்ற மாதிரிலாம் நான் நடுவில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரேஞ்சில் அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் எப்படி நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து நவாசுதீன் சித்திக் மாதிரியான நல்ல நடிகர்கள்லாம் எங்கே கூட்டு வந்து அந்த ஃபர்னிச்சர்லாம் உடச்சுமோ, அதே மாதிரி உனக்கு நான் செலச்சவன் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி ஏறுமுதாஸ் இங்கேருந்து சத்யராஜை கூட்டு போயிட்டு அங்கே அந்த ஃபர்னிச்சரை பயங்கரமாக உடைச்சிருக்காரு. அவர் டோட்டலாக அண்டர் யூட்டிலைஸ். பிரீத்தமோட மியூசிக்கில் அந்த சிக்கந்தர்ன்ற பாட்டு ஒன்று தீம் மியூசிக் மாதிரி ஒன்று வருது ஒரு 2-3 இடங்கள்ல, அது மட்டும் கொஞ்சம் கேட்கறது நல்லா இருக்கு. மற்றபடி பாடல்கள்லாம் ரொம்ப சுமார் தான். அண்ட் பின்னணி இசை சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. ஓகேவான ஒரு பின்னணி இசை தான், ஆகாவோன்னு சொல்ல முடியும். ஏன்னா கண்டென்ட்டாக பெருசாக நம்மளுக்கு எதுவும் தேரல அப்படிங்கிறதுனால அவரால் மியூசிக்கில் மட்டுமே எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி கொடுத்துட முடியாது இல்லையா. ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, டீசெண்டான ஒரு எஃபர்ட் தான் சொல்லணும். சல்மான் கான் இன்ட்ரோடியூஸ் ஆகிற முதல் சீன்லேருந்தே நம்மளுக்கு லாஜிக்கலாக உதைக்க ஆரம்பிச்சு. லாஜிக்கலாக இந்த சென்ஸ் இது எப்படி நடக்கும், இதுக்கான பாசிபிலிட்டி என்னன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை நம்மளுக்கு ஒன்றும் யோசிக்க விடாமல் இருந்தால் அது ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். அதை யோசிக்க வச்சுட்டே இருக்காரு படம் முழுக்க சல்மான் கான். ஓப்பனிங்லேயே ஒரு ஃபீமேல் பேசஞ்சரை, அது ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காரு வில்லன், ஒரு ஃபீமேல் பேசஞ்சரை சக பேசஞ்சரை வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து அவங்க பையனை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது. ஏன் அந்த பையனை அங்கே உட்கார வைக்கணும், என் கூப்பிட்டே வாடா இங்கே வாடா வந்து உட்காரன்னு சொன்னால் வந்து உட்கார மாட்டானா, வேற யாரும் சுற்றி இருக்கேன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா. ஏன்னா அது வில்ல வந்து மினிஸ்டரோட பையங்கிற மாதிரி முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் அங்கே வந்து வில்லவனுக்கு வந்து ஒரு ஸ்கோப் கொடுத்து அவன் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதோ அது வேற. அதை எடுத்த விதமே பயங்கர காமெடியாக இருந்துச்சு. அப்போ சல்மான் கான் நடுவில் ஒரு கையை விடுவார். அவரும் அரெஸ்ட் பண்ண போறாருன்னு நினைப்போம். நோ, அவர் வில்லனை அரெஸ்ட் பண்ணுறாரு. வில்லனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. கதையில வில்லன் சத்யராஜ் கேரக்டராக இருந்தாலுமே கூட இந்த படத்தோடைய வில்லன் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக சல்மான் கான் தான் வில்லன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆர்வமே இல்லாமல், ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல், சரி ஏதோ ஒன்று எடுங்க நான் அப்போ நடிச்சுட்டு போகிறேன் ஏன்னா சாவடி அந்த மாதிரியான ஒரு மூட்லேயே தான் நடிச்சிருக்காரு. இந்த பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கும், அதாவது வாய்மொழி பேச தெரியலனா பரவாயில்ல, உடல் மொழியே தெரியல அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்கிறது தெரியல. ரொம்ப ரிஜிடா அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி ரோபோட்டிக்காக, ரோபோட்னு கூட சொல்லுவார். ஏன்னா ரோபோட்டோடைய மெக்கானிசம் அட்லீஸ்ட் வந்து அதில் ஒரு அழகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவர் பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, அவர் பார்க்குற விதம், அவர் அலற விதம், அந்த ஏஐயில் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு அவருடைய ஃபேஸுக்கு. என்ன பண்ணாங்கன்னு புரியவே இல்லை. பயங்கர டம்மான ஒரு போர்ட்ரையல். கூடவே இதில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரேஞ்சுக்கு காஜல் அகர்வால் எதுக்கு இந்த படத்துக்கு, ஷர்மான் ஜோஷி எதுக்கு இந்த படத்துக்குலாம் தெரியவே இல்லை. வழக்கமாக பாலிவுட் படங்களில் தமிழ் ஆட்களை, தமிழ் கல்ச்சரெலாம் ஒழுங்காக காமிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஏறுமுதாஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆள், ஆனால் அவரே அங்கே ஒரு சவுத் இந்தியன் ஃபேமிலி காமிக்கிறார், ஒரு பிராமின் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒன்று காமிக்கிறாரு. அதுவே ப்ராப்பராக இல்லை. அவங்களோட டயலாக் டெலிவரி, ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சுமாராக தான் இருக்குது. இதில் வந்து வீட்டிலேருந்து வெளில போகிறவங்களுக்கு வணக்கம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது இந்த படத்தில் இருக்குது. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது பேக்கரின்னு போக்கிரி படத்தில் உலுசபால கலாச்சி ஒரு எபிசோட் பண்ணாங்க இல்லையா, அந்த எபிசோட் மைண்டில் வந்துட்டு போச்சு. ஏன்னா அதில் ரசிகர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு சொல்லுவாங்களே, இன்னும் ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கான், பாட்டு ஃபைட் அப்படின்னு சொல்லிவிடுக்கா, அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும் போது இன்னும் ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கேன். சரி ஓகே ஒரு பாட்டை போடுவோம், ஓகே ரொம்ப நேரம் பாட்டு சரி ஒரு ஃபைட்டை போடுவோம், இங்கே அடுத்து ஒரு சென்டிமெண்ட், இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு ரேண்டமாக. அண்ட் படம் ஃபுல்லாக வில்லனை கஷ்டப்பட்டு எதிர்த்து சண்டையெல்லாம் போட்டு பயங்கரமாக நிறைய பேரை காவு கொடுத்து, அவர் நிறைய பேருக்கு அடிப்பட்டு ரத்த காவு வாங்கி இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு கிளைமேக்ஸில் சல்மான் கான் ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஹெவி ஸ்பாய்லர் ஹெட் வேணும்னா இந்த ஒரு 10 செகண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கிளைமேக்ஸுக்கு போயிருங்க, அதாவது இந்த ரிவ்யூவோட கிளைமேக்ஸுக்கு போயிருங்க. என்ன பண்ணுவார்னா, அதாவது பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் மினிஸ்டர் ரொம்ப தொல்லை பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அவர் இவர் ஆஃப் பண்ணுறாரு. இவர் டேரெக்டாக வில்லனோட வீட்டுக்கே போய் அவர் போய் அடிச்சு போட்டு மிரட்டிட்டு வந்துடுவார். இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? மொத்தத்தில் இந்த சிக்கந்தர் எப்படி இருந்துச்சுன்னு என்னோட இவ்வளோ நிமிஷம் புலம்பலுக்கு அப்புறமா நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா உங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாது. வேண்டா வெறுப்பு படத்தை எடுத்து சிக்கந்தர்னு பேர் வச்சாங்களான்ற மாதிரி நம்ம புது மொழியெல்லாம் கூட காலப்போக்கில் கேள்விப்படலாம் நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு முக்கியமான டேட்டா ஒன்று கலெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த படம் முடியும் போது கரெக்டாக என் கிரெடிட்ஸ் மாதிரி ஒரு சாங் ஒன்று வருது, சல்மான் கானும் ராஷ்மிகாவும் டான்ஸ் ஆடுற மாதிரி. அப்போ தான் டக்குன்னு என்னன்னா, இந்த மாதிரி நிறைய திராபையான படங்கள்லாம் கரெக்டாக என் கிரெடிட்ஸில் வந்து என் கிரெடிட்ஸ் கொஞ்சம் முன்னாடி கண்டிப்பாக ஒரு பாட்டு ஒன்று வந்துருது. அதாவது இந்த மாதிரி பாட்டு வர படங்கள்லாம் திராபையான படங்கள் நான் சொல்ல, நல்ல படங்களும் இருந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக இப்படியான ரொம்ப ரொம்ப சுமாரான எடுக்கப்பட்ட ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான படங்களில் சில்லியான படங்கள் கண்டிப்பாக கடைசியில் ஒரு பாட்டு வந்துருக்கும். எனக்கு டக்குன்னு ராஜா பாட்டை இப்படி ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி வேறு ஏதாவது படங்கள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.